Hi guys. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஎஸ்சிபி வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஹவு டு கன்ஃபிகர் டிஎஸ்சிபி, தென் அதில் ஸ்கோப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் அந்த ஸ்கோப் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்து ஒரு டிஎஸ்சிபி சர்வரில் இருந்து ஐபி அட்ரஸ் வந்து டேரெக்டாக கிளைண்ட்டுக்கு அலோகேட் ஆகும் அப்படிங்கிறத எல்லாமே லைவாக பார்க்க போகிறோம். நேற்று எல்லாமே தியரிட்டிக்கலாக பார்த்தோம். வாட் இஸ் டிஎஸ்சிபி, வாட் இஸ் ஐபி பூல், ஸ்கோப், ரிசர்வேஷன் அப்படின்னு. கேன் சம்ஒன் டெல் மீ வாட் இஸ் டிஎஸ்சிபி, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிஎஸ்சிபி? ஸோ கைஸ், நான் இப்போ உங்களை வந்து கிளாஸில் பேச வைக்கிற காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு அளவு கிளாஸில் பிரேக்கப் பண்ணி பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் இன்டர்வியூ. சரிங்களா? இன்டர்வியூவில் நீங்கள் டேரெக்டாக போய் அட்டன் பண்ணுறப்ப சில ஹெசிடேஷன்ஸ் இருக்கும், பேசுகிறது ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். நான் இப்போ இங்கே கொஸ்டின்ஸ் கேட்குறேன் இல்லையா நம்ம கிளாஸில், அப்படி கொஸ்டின் கேட்குறப்ப நீங்கள் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹெசிடேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ முடிஞ்சளவு ரீகால் பண்ணுங்கள். நான் கேட்குற கேள்விக்கு ட்ரை டு ஆன்சர். ஸோ இஃப் யூஆர் இன் ஆஃபீஸ் ஆர் இஃப் யூஆர் இன் எனிவேர், நோ ப்ராப்ளம். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா பேச வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இஃப் யூர் ஏபிள் டு டாக் அப்படின்னா ட்ரை டு ஸ்பீக். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் இன்டர்வியூவில் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். வாட் இஸ் டிஎஸ்சிபி? கேன் சம்ஒன் டெல் மீ வாட் இஸ் டிஎஸ்சிபி? DSCP is a dynamic. Okay, yeah. Karen. Yeah, Vijay. It's automatically assign. It assigns the IP address. Okay, automatically assign the IP address. So how the DSCP server will act? So how do you know which is the DSCP server? So DORA process. Sorry? DSCP DORA service process is the process of DSCP. So how the DSCP getting the access? So ஒரு சர்வர் வந்து DSCP எப்படி மாறும்? DSCP சர்வர் எப்படி மாறும்? DSCP service install பண்ணிருக்கோம். The DSCP server or in server. Yeah. ஸோ நம்ம வந்து டிஎஸ்சிபி சர்வர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆட் ரோல்ஸில் போயிட்டு டிஎஸ்சிபி அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, செகண்ட் திங்கு, ஸோ டிஎஸ்சிபி வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஐபி அசைன் பண்ணும். என்ன பர்பஸ்க்காக டிஎஸ்சிபி சர்வர் நம்ம யூஸ் பண்ணுறோம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிஎஸ்சிபி சர்வர்? More than the devices have the okay, more than device have the no assign the static IP. So using the DSCP. okay. And இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், to restrict the IP conflict அதுக்கப்புறமா எஸ். ஸோ டிஎஸ்சிபி நம்ம யூஸ் பண்ணுறதால ஐபி கான்ஃப்ளிக்ட் வந்து வராது. ஏன் அப்படின்னா டிஎஸ்சிபி ஆட்டோமேட்டிக்காக ஐபி வந்து அலோகேட் பண்ணும். ஸோ எக்ஸ்பிளைன் ஐபியை ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்காகவும். எஸ், again explain DHCP dynamic host configuration protocol. நான் ரீகால் ஒர்க் பண்ணிடுறேன். ஐபி வந்து டிஎஸ்சிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணும் அதோட கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ டிஎஸ்சிபி அப்படிங்கிறது ஒரு ரோல். அந்த ரோல் வந்து we have to install on that server, then it will act as a DHCP server. Sorry? Okay. மியூட் பண்ணிக்கோங்க ரமேஷ் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎஸ்சிபியில் ஐபி வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொவைட் பண்ணும், ஐபி அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொவைட் பண்ணும். அப்படி ப்ரொவைட் பண்ணுறப்ப அதுக்கு லீஸ் டைம் உண்டு. அது 8 days வச்சுக்கலாம், இல்லை 24 hours ஆர் 48 hours லீஸ் டைம் வந்து வச்சுக்கலாம். விச் மீன்ஸ் அந்த 8 daysக்கு அடுத்து அந்த ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். தென் ஐபி பூல் அப்படிங்கிறது ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ். எனக்கு வந்து 192 168 2.100 இருந்து எனக்கு 250 வரைக்கும் வேணும் அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் த ஐபி பூல். தென் ஸ்கோப் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்கோப்பில் தான் நீங்கள் வந்து ஹேவ் டு என்டர் ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே எல்லாமே என்டர் பண்ணணும். தென் ரிசர்வேஷன் இஸ் நத்திங் பட் ரிசர்விங் த ஐபி ஃபார் தட் பர்டிகுலர் சர்வர். ஒரு பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு இந்த ஐபி தான் நம்ம ரிசர்வ் பண்ணுறதா ரிசர்வேஷன். எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ண ஐபியை இங்கேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதா எக்ஸ்க்ளூஷன் பேர். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது. ஓகே, நம்ம செட்டப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்மக்கிட்ட ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது. இந்த டொமைன் கண்ட்ரோலர் வந்து ஐ ஹவ் கன்ஃபிகர் த ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேனுவலாக ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் அந்த டொமைன் கண்ட்ரோலரில். ஏன்னா எல்லா டொமைன் கண்ட்ரோலர் மேனுவல் தான் ஐபி கான்ஃபிகர் ஆகிருக்கும். சரிங்களா? மேனுவல் ஐபி கான்ஃபிகர் இருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த 2 மெம்பர் சர்வர் இருக்கு இல்லையா, இதை நான் டொமைன் கண்ட்ரோலர் ஆட் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் இந்த மெம்பர் சர்வர் வந்துட்டு இந்த டொமைன் கண்ட்ரோலில் ஒன் ஆஃப் த மெம்பர். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் போனீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see that
இதில் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர்ஸில் இந்த இடத்துல அந்த 2022 வந்து மெம்பர் சர்வர் ஆகிருக்குது. அப்போ 2022 சர்வர் போகிறேன், மெம்பர் சர்வர் போகிறேன். நான் என்னோட தேரிக்குமார் அப்படிங்கிற டொமைன் அக்கௌண்ட் மூலமாக லாகின் பண்ணுறேன். இட்ஸ் டொமைன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அந்த டொமைன் அக்கௌண்ட்டில் அட்மின் ரைட்ஸ் இருக்குது. ஸோ டொமைன் அக்கௌண்ட் மூலமாக லாகின் பண்ணுறேன். ஓகே, தென் ஐ ஹேவ் அனதர் 2 சர்வர்ஸ் 2016 2062 2 சர்வர்ஸ் இருக்குது. இது எப்பவுமே புதுசாக, இந்த ரெண்டுமே புதுசாக டெப்ளாய் பண்ணுது. இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா ஐபி இன்னும் கான்ஃபிகர் பண்ணலை. ஸோ NCP.cpl போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் அன்ஐடென்டிஃபைட் நெட்வொர்க்னு இருக்குது. இந்த சர்வர்லையும் பாருங்கள். ஸோ இதில் NCP.cpl போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் அன்ஐடென்டிஃபைட் நெட்வொர்க் இருக்குது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டீடைல்ஸ் போனீங்கன்னா இங்கே DHCP அப்படிங்கிறது இருக்குது, பட் இன்னும் எனேபிள் ஆகலை. தென் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா ஐபி வந்து கரெக்டான ஐபி வந்து அசைன் ஆகலை. இது எப்படி பார்க்கலாம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு CMD போயிட்டு ஐபி கான்ஃபிக் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஐபி அட்ரஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு தப்பான ஐபி அட்ரஸ். இது வந்து தப்பான ஐபியில் அபிபா ஐபின்னு சொல்லுவோம். அபிபா ஐபி அப்படிங்கிறது DHCP சர்வர் வந்து அவைலபிள் இல்லாதப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு ஐபி எடுத்துக்கும். தட் இஸ் கால்ட் அபிபா ஐபி. இந்த 169 அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா அபிபா ஐபி. இந்த 169 ஐபியில் இருந்துச்சுன்னா சர்வர் வந்து கம்யூனிகேட் ஆகாது, எதுலேயுமே வந்து கம்யூனிகேட் ஆகாது. அண்ட் ஆல்சோ இந்த சர்வர்லேயும் போய் பார்க்குறேன், இதுலேயே அபிபா ஐபி தான் எடுத்திருக்கோம் மோஸ்ட்லி. இதுலேயுமே அபிபா ஐபி தான் எடுத்திருக்கு. இப்போ நம்ம டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த 2 பேர் கிளைண்ட்ஸு, இவர் ஏடி டொமைன் கண்ட்ரோலர், இவர் டொமைன்ஸ் மெம்பர். இவங்க 2 பேரும் டொமைனில் நான் ஜாயின் பண்ணல. நல்லா பாருங்கள், இவரை நான் டொமைனில் இந்த மெம்பர் அப்படிங்கிற சர்வர் வந்து டொமைனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் sysdm.cpl போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் பாருங்கள், govin.com அப்படின்னு இருக்கா. ஸோ டொமைனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த 2016 இந்த 2 சர்வர் டொமைனில் இன்னும் ஜாயின் பண்ணலை. ஸோ அதை சேம் நீங்கள் sysdm.cpl போய் பார்க்கலாம். இது பாருங்கள் ஒரு குரூப்பில் இருக்குது, பட் வேறு இது பாருங்கள் டொமைன் குரூப்பில் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 2 சர்வரும் நான் டொமைனில் ஜாயின் பண்ணல, ரெண்டுமே 26 சர்வர் தான். இது மட்டும் டொமைனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டொமைனில் எதில் ஜாயின் பண்ணியிருக்கணும் அதில் இருந்து மட்டும் நான் இப்போ DHCP வந்து நான் வந்து எனேபிள் பண்ண போகிறேன் டொமைனில் ஜாயின் பண்ணதில் இருந்து. ஓகே ஃபைன். ஸோ இப்போ செட்டப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஐ எம் கோயிங் டு நான் டொமைன் கண்ட்ரோலரில் DHCP போடாமல், ஏன்னா டொமைன் கண்ட்ரோலரில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி அண்ட் DNS சர்வர் ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகே, நீங்கள் எப்படி போய் பார்க்கலாம்னா அந்த ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் போய் பார்க்கலாம். டொமைன் கண்ட்ரோலரில் இதில் ஆக்டிவ் டைரக்டரி, டொமைன் சர்வீஸ், அதாவது ADDS சர்வீஸ் அண்ட் DNS சர்வர் ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நான் ஆக்டிவ் டைரக்டரி வந்து அலோனாக விட்டுருந்தேன். அதில் எந்த ஒரு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரொடக்ஷனில் ஆக்டிவ் டைரக்டரி சர்வரில் வந்து எந்த ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் வைக்க மாட்டோம். அந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் வந்து ஒன்லி ஃபார் த AD யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதில் வேறு எந்த ஒரு சர்வீஸும் நம்ம வைக்க மாட்டோம். ஸோ தட்ஸ் வாட் we are going for another server. This server we are going to act as a DHCP சர்வர் ஆக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த சர்வருக்குள்ளே போயிட்டு சர்வர் மேனேஜர் போங்க. சர்வர் மேனேஜரில் we have option add roles and features. ஸோ நான் சொல்லியிருக்கேன் DHCP சர்வரை இதை ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா add roles and features போகணும். தென் நெக்ஸ்ட்டு ரோல் பேஸ்ட் இன்ஸ்டலேஷன். நெக்ஸ்ட்டு ஓகே, அதுக்கு முன்னாடி நான் அந்த சர்வர் ஒன்று ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். இதில் 2016 வந்து ஒன்று வந்து பவரில் இருக்குது, இதை வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படிங்கிறது நான் அதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஓகே, ஒரு இது பவர் ஆனில் இருக்கட்டும், ஒரு இது ஷட் டவுனில் இருக்கட்டும். ஓகே ஓகே, ஷட் டவுனில் இருக்கட்டும். ஃபைன். ஸோ இப்போ ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் DHCP. ஸோ நீங்கள் எதுவுமே இதில் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் DHCP தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதில் DHCP எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனேபிள் பண்ணுறப்ப ஆட் ஃபீச்சர்ஸ் கேட்கும், ஆட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ DHCP எனேபிள் பண்ணிட்டேன்னா தென் நெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டாம், எனேபிள் பண்ண வேண்டாம், பை டிஃபால்ட்டாக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தென் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து DHCP இன்ஸ்டாலேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் 2 GB RAM தான் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 5 minutes ஆகும் இன்ஸ்டலேஷன். ஓகே, இது இன்ஸ்டலேஷன் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தென் DHCP சர்வர் வந்து எனேபிள் ஆகிடும். அது எப்படி எங்கே எனேபிள் ஆகும்னா
டூல்ஸில் இருக்குல்ல, இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லை பார்த்தீங்களா? நல்லா பாருங்கள், இதில் டிஹெச்சிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லை, இப்போ தான் வந்திருக்கு. ஓகே, ஏன்னா இப்போ தான் ரோல் வந்து அந்த ரோல் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ ஏடி சர்வர் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஏடி சர்வர். இந்த ஏடி சர்வரில் டூல்ஸில் போனீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி, யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், டிஎன்எஸ் இருக்கும். டிஹெச்சிபி இதில் இல்லை, ஏன்னா டிஹெச்சிபி நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம மெம்பர் சர்வரில் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதுலேருந்து நம்ம டிஹெச்சிபி ஃபுல்லாகவே கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இதில் இருந்து இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இதில் டிஹெச்சிபி நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு ஐபி அட்ரஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கிளைண்ட் இருக்கு இல்லையா 2016 இந்த 2 சர்வரும், இந்த 2 சர்வருக்கும் ஐபி ஆட்டோமேட்டிக்காக அதை புஷ் பண்ணிடும். அதான் இப்போ நான் லைவாக காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து பவர் ஆஃபில் இருக்குது. அப்போ இதை பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே வந்துடும். அதான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். அதுக்கு அது பவர் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். இது பவர் ஆனில் இருந்து ஈவன் அது பவர் ஆனில் இருந்தாலுமே ஐபி புல் பண்ணி எடுத்துக்கும். அதுவே வந்து புல் பண்ணி எடுத்துக்கும். அந்த டோரா ப்ராசஸ் மூலமாக புல் பண்ணி எடுத்துக்கும். ஸோ பிஃபோர் தட், வாட் இஸ் டோரா ப்ராசஸ்? கேன் சம்மன் டெல் மீ வாட் இஸ் பிஹைண்ட் த டிஹெச்சிபி? டிஹெச்சிபி பின்னாடி எப்படி ஒர்க் ஆகுது? வாட் இஸ் டோரா ப்ராசஸ்? டோரா ப்ராசஸ்னா என்ன? Discover, offer, request, acknowledge. ஓகே, ஸோ என்ன பண்ணும்? இந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணும் கிளைண்ட். ஓகே, அதுக்கப்புறம் சாரி டிஹெச்சிபி, அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட்டுக்கு அதுக்கிட்ட என்ன ஐபி ஃப்ரீயா இருக்கோ அதை வந்து ஆஃபர் பண்ணும். கிளைண்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஐபி கிடைச்சதுன்னு சொல்லி பண்ணும். ஐபி அட்ரஸ் கிடைக்கும். ரமேஷ் மியூட் பண்ணுங்க ரமேஷ். யா கரெக்ட். ஸோ இதில் ஒரு சின்ன கரெக்ஷனு, டிஸ்கவர், ஆஃபர், ரெக்வஸ்ட், அக்னாலஜ்மெண்ட். இப்போ ஒரு இதில் இன்ஸ்டாலேஷன் போய்கிட்டு இருக்கா? இன்ஸ்டாலேஷன் போய்கிட்டு இருக்கட்டும். someone joining. ஸோ இதில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டிஹெச்சிபி சர்வர் இது ஒரு டிஹெச்சிபி சர்வர். அப்போ இந்த டிஹெச்சிபி சர்வர் கீழே நான் ஒரு கிளைண்ட் யூஸ் பண்ணுறேன். ஒரு லேப்டாப்போ அல்லது ஒரு டெஸ்க்டாப்போ வாட் எவர் இட் இஸ், ஒரு கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஓகே, நான் இப்போ தான் என்னோடய ஆஃபீஸ் இது, இப்போ தான் நான் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனோன்னு என்ன பண்ணணும்னா, என்னோடய லேப்டாப் டிஸ்கவர் பண்ணும் இங்கே யார் டிஹெச்சிபி சர்வர், யார் வந்து ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணுவான்னு சொல்லி டிஸ்கவர் பண்ணும். தென் இந்த டிஹெச்சிபி சர்வர் will offer the IP address. இது வந்து ஆஃபர் பண்ணும், ஐபி அட்ரஸ் வந்து ஆஃபர் பண்ணும். சரி, அதுக்கு முன்னாடி இப்போ அந்த கிளைண்ட் வந்து டொமைன்ல இருக்கணும்ல. ஸோ நம்ம ஆல்ரெடி டொமைன் ஜாயின் பண்ணியிருக்கணும்ல அந்த லேப்டாப். இல்லை டொமைனில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஓகே, ஜாயின் பண்ணாட்டாலும் புதுசாக உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போ ஏன்னா அந்த நீங்கள் வந்து அந்த இன்டர்நெட் தானே யூஸ் பண்ணுறீங்க, ஒரே இன்டர்நெட் தானே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ அதான் உங்களை நான் காமிக்க போகிறேன். இப்போ நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சர்வர்லேயும் ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு காமிச்சேன், எதுவுமே இல்லை. ஸோ பட் எல்லாமே போத் ஒரே இன்டர்நெட் ஆக்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரே ஐபி செக்மெண்ட். சரி, ஒரே இதில் பாருங்க, இது டொமைனில் ஜாயின் ஆகலை. ஓகே, நான் தான் உங்களுக்கு காமிச்சேன். இது வந்து ஒரு குரூப்பில் தான் இருக்குது, டொமைனில் ஜாயின் ஆகலை. அண்ட் ஆல்சோ இதோட ஐபி பார்த்தீங்கன்னா அபிபா ஐபி எடுத்திருக்கு. இப்போ நான் டிஹெச்சிபி சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதில் நான் வந்து புஷ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ஐபி டிஸ்கவர் பண்ணி எடுத்துக்கும். இதில் இந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கவர் பண்ணி எடுத்துக்கும். அதான் இப்போ நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ டிஸ்கவர் இந்த கிளைண்ட் வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு, தென் த டிஹெச்சிபி சர்வர் ஆஃபர் பண்ணுறாரு ஐபி அட்ரஸை. ஓகே, தென் த கிளைண்ட் ரெக்வஸ்ட், ஓகே எனக்கு ஐபி அட்ரஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. தென் த டிஹெச்சிபி சர்வர் அக்னாலேஜ் பண்ணுறாரு. அதான் டோரா ப்ராசஸ் சொல்கிறோம். ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒரு 10,000 பேர் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸில் எல்லா சிஸ்டமுக்கும் நம்மளால் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ண முடியாது. அப்போ அது டிஹெச்சிபி சர்வர் மூலமாக தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். மேனுவலாக ஒவ்வொரு சிஸ்டமாக போய் நம்ம கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னா, அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஐபி கான்ஃப்ளிக்ட் ஆகும், மேன் பவர் அதிகமாகும், தப்பான ஐபி நம்ம கொடுப்போம், ஐபி கம்யூனிகேஷன் நடக்காது, டைம் ரொம்ப நடக்கும், இதனால் ரொம்ப பிரச்சனைகள் வரும். இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக we are going for DHCP server. The DHCP server will allocate the IP automatically to the clients. அந்த கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் பண்ணுறாரு. வெதர் இது வந்து விண்டோஸ் சர்வராக இருந்தாலும் சரி, அல்லது விண்டோஸ் 11 இருந்தாலும் சரி, ஆர் விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, மேபி அது வந்து ஒரு சர்வர் ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி,
ஒரு கிளைண்ட் ஓஎஸாக இருந்தாலும் சரி he will allocate the IP address. ஓகே, இந்த மாதிரி அவர் சொன்னாரு அம்மா போய் ஏசி கார்டு கேட்டதுக்கு இப்படி சொன்னாலாம் சொல்லிட்டு அவரே ஒரு டாக்டர் மியூட். தெரிஞ்ச டாக்டர். ஓகே, ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சிபி வந்து கான்ஃபிகர் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இதில் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளாக் மார்க் கீழே நோட்டிஃபிகேஷன் அட்டென்ஷன் மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். எப்பயுமே எந்த ஒரு ரோல் நீங்கள் ஆட் பண்ணாலுமே இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த அட்டென்ஷன் மார்க் வந்து கிளிக் பண்ணணும். இந்த எல்லோ கலர் மார்க்கு, இந்த ஃப்ளாக்ல எல்லோ கலர் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. செகண்டு கம்ப்ளீட் டிஎஸ்சிபி கான்ஃபிகரேஷன், இது ஃபேஸ் 2. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிஎஸ்சிபி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இது ஒன்றும் இல்லை, டிஎஸ்சிபி அட்மின் யூசர் 2 இருக்குது, நம்ம அட்மின் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு யூஸ் த ஃபாலோவிங் யூசர் கிரெடென்ஷியல். நான் என்னோடய அக்கௌண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் தான் இருக்குது, ஸோ அதனால் நான் இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன். தென் கமிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா க்ரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ கமிட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தேன். க்ளோஸ் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஃப்ளாக் மார்க்கில் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் மார்க் போயிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் அட்டென்ஷன் மார்க் இருக்கும். இப்போ பாருங்கள் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சா. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் டிஎஸ்சிபி போனோம்னா ஐ கேன் ஏபிள் டு see that ஸ்கோப்பு ஐபி போல் எல்லாமே நான் பார்த்துக்கலாம். ஃபைன், இப்போ டூல்ஸ் போகிறேன், டிஎஸ்சிபி போகிறேன். ஸோ டிஎஸ்சிபியில் இது என்னோடய சர்வர் நேம், சரிங்களா. Win22 மெம்பர் சர்வர் அப்படிங்கிறது என்னோடய சர்வர் நேம். இதை நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம் அப்படின்னா sysdm.cpl போய் பாருங்கள். இதான் என்னோடய சர்வர் நேம் அண்ட் ஃபுல் டொமைன் நேம், அதுதான் இங்கே வந்திருக்கு, சரிங்களா. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா தேர்ஸ் 2 ஆப்ஷன்ஸ், IPv4 அண்ட் IPv6. நம்ம 6 யூஸ் பண்ணுறது இல்லை, எப்பயுமே வந்து ப்ரொடக்ஷனில் வந்து 6 இன்னொரு யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது, நான் பார்த்தது கிடையாது, என்னோட ஒர்க்கில் அந்த 6 யூஸ் பண்ண பார்த்தது கிடையாது. ஸோ 4 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 4 செலக்ட் பண்ணிங்கன்னா சர்வர் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எம்டியாக தான் இருக்குது, எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் ஸ்கோப் வந்து க்ரியேட் பண்ணணும், சரிங்களா. ஸ்கோப் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். சரி சரி, இப்போ ஸ்கோப் எதுவுமே க்ரியேட் ஆகலை. ஸோ அதனால் இந்த IPv4 இருக்குல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இது இல்லை, இந்த IPv4 ரைட் கிளிக் பண்ணுங்கள். நியூ ஸ்கோப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா. நியூ ஸ்கோப் போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேஸ் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும், அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்லேயே நீங்கள் இது ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து போடலாம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணால் அது பெரிய ப்ராசஸாக தெரியலாம், பட் இட்ஸ் சிம்பிள் ப்ராசஸ் தான். இதில் ஸ்கோப் வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஸ்கோப் வந்து நம்ம மல்டிபிள் ஸ்கோப் வந்து வச்சுக்கலாம், எத்தனை சீரீஸ்னாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் நியூ ஸ்கோப்னே கொடுத்துக்கிறேன். நியூ ஸ்கோப் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வச்சு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் என்டர் த ஐபி ரேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் தட் ஸ்கோப் டிஸ்ட்ரிபியூட்ஸ். உங்களுக்கு என்ன ஐபி ரேஞ்ச் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஐபி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 192.168.2 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே கொடுத்துட்றேன். இதுவுமே ஸ்டாட்டிக் ஐபி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேங்களா, இந்த மெம்பர் சர்வர்லேயே நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இந்த மெம்பர் சர்வர் பாருங்கள், இது டொமைனில் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஈத்தர்நெட்டில் பார்த்தீங்கன்னா govin.com இருக்குது. அதே இது இந்த சர்வரில் பாருங்கள், இது வந்து டொமைனில் இல்லை, அதனால் அன்ஐடென்டிஃபைட் டோக்கன் இருக்குது, சரியா. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண அப்படின்னா இதில் டீட்டெயில்ஸில் போங்க, டிஎஸ்சிபி எனேபிள் இல்லை. ஓகே, விச் மீன்ஸ் ஐபி வந்து மேனுவலாக கான்ஃபிகர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஐபி வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் இதில். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து 2 சீரிஸ் ஐபி யூஸ் பண்ணுறோம், அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ் வந்து 192.168.2. எனக்கு வந்து 110ல் இருந்து எனக்கு 110ல் இருந்து 101.40 வச்சுக்கலாமா, 149. எனக்கு 110ல் இருந்து 101.49 இதுதான் ஸ்கோப்பு. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஐபி அட்ரஸ் வருதோ அந்த ஐபி அட்ரஸை வந்து இப்போ நம்ம அலோகேட் பண்ணிக்க போகிறோம். சப்டன் மாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிச்சு, சரியா. இந்த 110ல் இருந்து
இந்த 140க்கு உள்ளே வர்ற ஐபியை இது ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சரி ஒரு ஸ்மால் டவுட் பேக் வாங்களேன். ஆ இப்போ சம்டைம்ஸ் நான் அந்த இதில் சப்நெட் மாஸ்கில் 255 255 252ன்னு கூட பார்த்துருக்கேன். அது வந்து செக்மெண்ட் நம்ம மாற்றினா மாற்றிக்கலாம். அது நெட்வொர்க் லெவலில் மாற்றுவாங்க. பை டிஃபால்ட்டாக 255 250 250 தான் இருக்கும். பை டிஃபால்ட் இதுதான். உங்களுக்கு தேவைன்னா அதை மாற்றிக்கலாம். பட் நெட்வொர்க் லெவலில் நீங்கள் இதை மாற்றணும். அப்டேட் பிரிக்கலாம். இந்த லென்த் இருக்கு இல்லையா, அந்த லென்த்தை நீங்கள் மாற்றலாம். பட் அது தேவையில்லை. நம்ம எப்பயுமே பை டிஃபால்ட்லேயே போய்க்கலாம். சரிங்களா? சார் சம் இது டிஎஸ்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் லெவலும் பண்ணுறாங்க. யா அது சின்ன environment-ல பண்ணுவாங்க இது. புரியல. ஃபயர்வால் லெவலும் பண்ணுறாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த பெரிய environment-ல மேபி அதுக்கு எல்லாமே சர்வர் தான் யூஸ் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட் பொறுத்து மாறுபடும். சரியா? ஓகே. தென் நெக்ஸ்ட் இந்த ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்லயும் இதே 192 செக்மெண்ட்ல தான் ஐபி ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அதுக்கு ஏதோ பேக் எண்ட் ஏதாவது ரீசன் இருக்கா? ஃபுல் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல இந்த 192 டாட்ல தான் ஐபி செக்மெண்ட் எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அதுக்கு ஸ்பெகுலரா ரீசன் இருக்கு? அதுதானே நேத்து ஒரு கிளாஸ்ல சொன்னேன்ல. ஐபி கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி இருக்குது. இந்த கிளாஸ் ஏல 10 சீரிஸ்ல ஆரம்பிக்கும், கிளாஸ் பில 172 சீரிஸ்ல ஆரம்பிக்கும், கிளாஸ் சில 192 சீரிஸ்ல ஆரம்பிக்கும். நேற்று கிளாஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த கேள்வி நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்க. கரெக்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் எல்லாமே சொன்னேன். ப்ரைவேட் ஐபி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரைவேட் ஐபி இந்த செக்மெண்ட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை விட்டு வேறு எதில் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது, கம்யூனிகேட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம இந்த செக்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அது வந்து நம்ம நெட்வொர்க் ஹோஸ்ட் அதிகமா தேவைப்படுது, இல்ல நெட்வொர்க் அதிகமா தேவைப்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஐபி கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணுறீங்க, ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா கிளாஸ் ஏ போகலாம், 250 10 சீரிஸ்ல போகலாம். ஒரு குறைய பேர் வேலை ஒரு மீடியமான கம்பெனினா 172 சீரிஸ் போகலாம், கிளாஸ் பி. சின்ன கம்பெனி அப்படிங்கிறப்ப கிளாஸ் சி ஐபி போகுது நமக்கு. சரியா? பார்த்தீங்கன்னா 182 சீரிஸ் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 255 258.0 அதில் மொத்தமே ஒரு 284 இல்லை 283 அந்த ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ண முடியும். இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு அடுத்த செக்மெண்ட்ல நீங்கள் அடுத்த 254 ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே. ஸோ சின்ன கம்பெனியில் இது யூஸ் பண்ணுறோம், பெரிய கம்பெனியில் 10 சீரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வரேன். ஆட் எக்ஸ்க்ளூஷன்ஸ். யா தெரியும் சொல்லுங்க இப்ப எங்க கன்சர்ன்ல வந்து 192 ஹலோ சொல்லுங்க. 192 சார் எங்க கன்சர்ன்ல வந்து 192.168.121 இருக்கு. ஆனா டிஃபால்ட் கேட்வே வந்து 120 கொடுத்திருக்காங்க. அது எப்படி சார்? 120 அவங்க ஃபயர்வாலுக்கு அசைன் பண்ணிருப்பாங்க, இல்ல ரவுட்டருக்கு அசைன் பண்ணிருப்பாங்க அந்த ஐபி அட்ரஸ். நான் டிஃபால்ட் கேட்வே சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? டிஃபால்ட் கேட்வே மேக்ஸிமம் 99% .1 தான் இருக்கும். பட் ஒரு சில என்விரான்மெண்ட்ல மேபி அவங்க ஃபயர்வால்லையோ இல்லை ரவுட்டர்லையோ மாற்றிருப்பாங்க. டிஃபால்ட் கேட்வே நெட்வொர்க் லெவலில் மாற்றிருப்பாங்க. இல்ல சார், அது வந்து நீங்க சொல்றது வந்து நமக்கு 3 டிஜிட்டுக்கு அப்புறம் நான் சொல்றது 3 டிஜிட் தேர்ட் டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, அது 120 இருக்கு. பட் ஆனா சர்வர்ல இருக்கு 121 இருக்கு சார். சப்நெட் பிரிச்சிருப்பாங்க சார் உங்களுக்கு. இல்லை நீங்கள் ஐபி அட்ரஸ்ல பேசிக்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. மேபி நான் வேணா ஐபி அட்ரஸ் கிளாஸஸ் தான் எடுக்கிறேன் நான். ஓகே, ஒரு கிளாஸ் வேணா நான் வந்து நான் ஐபி அட்ரஸ் உங்களுக்கு ஒரு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் செஷனில் ஐபி அட்ரஸ் பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் நான். சப்நெட் மாஸ்க்னா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன, இந்த சீரிஸ் ஏன் வந்து நம்ம வந்து இந்த சீரிஸ்லாம் 121 நீங்கள் சொல்கிறீங்க, அது நம்ம எதனால யூஸ் பண்ணிக்கலாம், அது ஏன் யூஸ் பண்ணுறது தனி கிளாஸாக எடுக்கிறேன். இப்போ நீங்கள் டிஎஸ்எஃப் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த சீரிஸ் 110ல இருந்து 149 வரைக்கும் நான் வந்து இது என்னோட ஸ்கோப்பு நான் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் போகிறேன். ஆட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் அண்ட் டிலே. உங்களுக்கு இந்த சீரீஸில் ஏதாவது எக்ஸ்க்ளூஷன் வேணுமா? எனக்கு வந்து ஒரு 2 ஐபி மட்டும் எக்ஸ்க்ளூஷன் வேணும். 192 168 2. இப்போ எனக்கு வந்து இதில் 110 கொடுத்தேன்னா எனக்கு 120ல இருந்து 2.130 எனக்கு எக்ஸ்க்ளூஷன். நான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா ஸ்கோப்பில் இருந்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறது. இந்த ஐபி ஸ்கோப் யூஸ் பண்ணாது. இந்த 120ல இருந்து 130 வரைக்கும் 10 ஐபி இருக்கு இல்லையா, இந்த ஐபி ஸ்கோப் யூஸ் பண்ணாது. இதை நான் ஆட்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை நீங்கள் எக்ஸ்க்ளூஷன் பண்ணனா பண்ணிக்கலாம், வேணாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வந்து இப்போ தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிறகு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு லீஸ் டியூரேஷன். நான் சொல்லியிருக்கேன் ஒரு கிளைண்ட் வந்து ஐபி கெட் பண்ணதுக்கப்புறமா லீஸ் எவ்வளோ நாளைக்கு அந்த ஐபி நமக்கு வந்து இருக்கும், சேஞ்ச் ஆகணும்னு இருக்குது. அந்த லீஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் 8 days இருக்குது.
அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட இதை பொறுத்து. இது ஒரு பப்ளிக்கில் இருக்குது. லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு ஏர்போர்ட்லேயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு மால்லையோ நீங்கள் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லீஸ் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப ஒன் டே இல்லை அந்த மாதிரி ஹவர்ஸ் கணக்கில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக 8 வச்சுக்கலாம். லீஸ் பீரியடுங்கிறது ப்ரொடக்ஷனில் வந்துட்டு 1 மாதம் 2 மாதம் கூட வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். அது நெக்ஸ்ட்டு, do you want to configure DHCP option for the scope now? இந்த DHCP இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறீங்களா? எஸ், ஐ வாண்ட் டு கன்ஃபிகர் த ஆப்ஷன் நவ். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ரவுட்டர் டிஃபால்ட் கேட்வே. அப்புறம் சொன்னீங்க பார்த்தீங்களா, எங்கள் கேட்வே மாறி இருக்குன்னு. அது நம்ம இங்கே அங்கே எந்த கேட்வே அதான் கொடுக்கணும். நம்ம என்ன கேட்வே யூஸ் பண்ணுறோம்? 192.168.2.1 தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? நம்ம எப்பயுமே 2.1 தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு டவுட்னா இதை பார்த்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம கேட்வே வந்து 2.1 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு, இதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம பேரண்ட் டொமைன் govin.com எடுத்துக்கிச்சு. ஸோ எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். தென் நெக்ஸ்ட்டு, வின் சர்வர் அப்படிங்கிறது ஒரு ஓல்டு கான்செப்ட். நம்ம வின் சர்வர் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இதேமே நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க, இதுவும் தேவை கிடையாது. do you want to activate the scope now? இந்த ஸ்கோப்பை இப்போ உடனே நீங்கள் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. தென் நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா எனக்கு ஸ்கோப் க்ரியேட் ஆயிரும். ஓகே, இதுக்கு முன்னாடி இதில் ஸ்கோப் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஸ்கோப் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்கோப்பை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கோப்பு கீழே அட்ரஸ் போல் இருக்கும், லீஸ் இருக்கும். லீஸில் வந்து இப்போ எதுவுமே இன்னும் லீஸ் எடுக்கல, அதனால் எதுவுமே இல்லை. ரிசர்வேஷன்ஸ் நம்ம தேவையான ரிசர்வ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் 2 IP இருக்குது. நம்மளோட ஸ்கோப் வந்து 2.110 to 149 தான் நம்ம ஸ்கோப்பு. அந்த ஸ்கோப்பில் இருந்து 10 IP வந்து எக்ஸ்க்ளூஷன் பண்ணிடுறேன். அதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்கோப்பில் இருந்து ஐபி வந்து ஆட்டோமேட்டிக் கிளைண்ட்டுக்கு அசைன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2016 சர்வர். இந்த சர்வரை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறேன் நான். நிக்கோட டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணலாம். நிக்கோட டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யா, இப்போ நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஸ்கோப்பில் இருந்து ஐபி வந்து ஆட்டோமேட்டிக் அசைன் ஆகணும், அதான் டாஸ்க்கு. இப்போ இதில் பார்க்கலாம் இதில் எப்படி அசைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் வச்சுக்கோங்க, ஸ்டில் இந்த 2 டொமைனில் ஜாயின் பண்ணலை. ஓகே, டொமைனில் ஜாயின் பண்ணல, பட் ஸ்டில் எல்லாம் ஒரே நெட்வொர்க் யூஸ் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோகோ வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி லோகோ பார்த்தீங்களா, இந்த இன்டர்நெட் ஐக்கான் லோகோ வந்துட்டு அட்டென்ஷன் மார்க்கில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன், ஐபி கான்ஃபிக் கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள் ஐபி எடுத்துக்கிச்சு பார்த்தீங்களா. கனெக்ஷன் ஸ்பெசிஃபிக் டிஎன்எஸ் சஃபிக்ஸு govin.com நம்ம நம்ம டொமைன் நேம் எடுத்துக்கிச்சு அது. தென் ஐபி அட்ரஸ் அதுவே 110 எடுத்துக்கிச்சு பார்த்தீங்களா. சப்டன் மாஸ்க் எடுத்துக்கிச்சு, டிஃபால்ட் கேட் எடுத்துச்சு. இப்போ இந்த சர்வரை நான் பவர் ஆன் பண்ணோம்னா இது அடுத்த ஐபி ஒன்று அலோகேட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து இதில் போய் கூட பார்த்துக்கலாம், ncp.cpl போய் கூட இப்போ பார்த்துக்கலாம். ஸோ ncp.cpl இதுக்கு முன்னாடி இங்கே அன்ஐடென்டிஃபைட் நெட்வொர்க்னு இருந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் ஐபி ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்குது. சரிங்களா, நம்ம எதுவுமே இங்கே வந்து மேனுவல் ஐபி நம்ம கொடுக்கல, ஆட்டோமேட்டிக் தான் இருக்குது. ஸோ இது டிஎஸ்சிபியில் இருக்க இல்லைன்னா டீடைல்ஸ் போனீங்கன்னா டிஎஸ்சிபி எனேபிளில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இங்கே. ஓகே, அண்ட் ஆல்சோ கனெக்ஷன் டிஎன்எஸ் govin.com அப்படிங்கிற ஒரு டொமைன் நேமில் இது இருக்குது அப்படின்னு காமிச்சிருச்சு. ஃபைன், இப்போ நான் இந்த சர்வரை பவர் ஆன் பண்ணுறேன். இந்த சர்வர் பவர் ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கும் ஐபி அசைன் ஆகும். அப்புறம் உங்கள் முன்னாடி தான் இந்த ஷட் டவுன் பண்ணேன் நான். ஐபி எதுவுமே இல்லாமல் அன்ஐடென்டிஃபைட் நெட்வொர்க் இருந்துச்சு, அபிபா ஐபி வந்து எடுத்துருச்சு. இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆகின உடனே இதுவே டிஸ்கவர் பண்ணி ஐபியை கெட் பண்ணி எடுத்துக்கும் அங்கேருந்து. சி இந்த இடத்துல பாருங்கள் ஐக்கான் மாறிடுச்சா, கனெக்டட் ஐக்கான் வருதா, விச் மீன்ஸ் அப்போ இது டிஎஸ்சிபியில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வைக்கும் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், சேம்
ncp.cpl போய் பார்க்க போகிறேன். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்கே எதுவுமே இருக்காது. இது ஐபி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டீடைல்ஸ் போனீங்கன்னா ஐபி பார்த்துக்கலாம். இது ஐபி அட்ரஸ் பாருங்கள் 2.11 வந்துருச்சு. கமாண்டில் போயிட்டு ஐபி கான்ஃபிக் கொடுங்க. இப்போ ஐபி பார்த்தீங்களா? ஸோ இந்த சர்வரை நம்ம நம்ம பவர் ஆன் பண்ணது இந்த சர்வர் தான். அப்போ இந்த சர்வருக்கு அது என்ன ஐபி எடுத்துக்கிச்சு? 2.110 எடுத்துக்கிச்சு. சரிங்களா? செகண்ட் அந்த சர்வரை பவர் ஆன் பண்ண, அப்போ இதுக்கு என்ன ஐபி எடுத்துக்கிச்சு? 192.2. இதில் 110 எடுத்துக்கிச்சு, இதில் 1111 எடுத்துக்கிச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம பவர் ஆன் பண்ண உடனேயுமே டோரா ப்ராசஸ் மூலமாக, ஸோ டோரா டிஸ்கவர், ஆஃபர், ரெக்வஸ்ட், அக்னாலேஜ், டிஎஸ்சிபி பேக்எண்டில் இந்த பர்டிகுலர் கிளைண்ட் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணுறாரு இங்கே யாரும் டிஎஸ்பி இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. தென் டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறமா த டிஎஸ்சிபி சர்வர் ஆஃபர், ஆமாம் நான் கிளைண்ட்டை இங்கே நான் ஒரு இருக்கிறேன், நான் ஒரு ஐபி அட்ரஸ் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் த கிளைண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் த ஐபி அட்ரஸ். ஓகே எனக்கு அந்த ஐபி அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லுது, அவர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. தென் த டிஎஸ்சிபி சர்வர் வந்து அக்னாலேஜ் பண்ணி அவரோட ஐபி பூலில் ஆட் பண்ணிடுறாரு. அது நீங்கள் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ இப்போ அட்ரஸ் லீஸ் இருக்குது பார்த்தீங்களா? லீஸில் இங்கே வரணுமே. சிகஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் எம்டியாக இருந்துச்சு. நான் வந்து கிளைண்ட் எதுவுமே ஆட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த இடம் எம்டியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணோம்னா எனக்கு இந்த டிஎஸ்சிபி சர்வர் கீழே யாரெல்லாம் கிளைண்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இது ஐடி எல்லாமே இதில் இருக்குது. ஸோ எப்போ இது வந்து லீஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகுது, நம்ம வந்து 8 days கொடுத்தோமா, அப்போ இன்னையிலேருந்து 8வது நாளில் இது வந்து ஐபி வந்து லீஸ் முடியுது அப்படிங்கிறத இங்கே காமிக்குது. லீஸ் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்குது. ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஐபி பூல், இதுதான் ஐபி பூல். ஓகே பார்த்தாச்சு. லீஸ் பீரியடு பார்த்தாச்சு. இப்போ ஸ்கோப் பார்த்தாச்சு. ஓகே முக்கியமான ஸ்கோப் தான். நீங்கள் வேறு ஒரு ஸ்கோப் வேணால் வேறு ஒரு ஸ்கோப் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் ரிசர்வேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ரிசர்வேஷன் வந்து இப்போ எம்டியாக இருக்குது. பட் ஐ வாண்ட் ரிசர்வ் ஒன் ஆஃப் த ஐபி. வாட் இஸ் கால் ரிசர்வேஷன்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிஎஸ்சிபி பொறுத்த வரைக்கும் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் இந்த 8 days லீஸ் பீரியட் இருக்கு இல்லையா, சொல்லுங்கள். ஸோ அந்த 8 days லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஐபி வில் பி ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச். ஓகே, அப்போ இதனால என்ன பிரச்சனைனா, சில சர்வரை வந்து நம்ம ஐபி மூலமாக தான் நம்ம வந்து ரிமோட் எடுப்போம், அதை ஆக்சஸ் பண்ணுவோம். அண்ட் இது அப்ளிகேஷன் சர்வர், வெப் சர்வர்லாம் ஐபி மூலமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும் லோக்கலில். அப்போ அதுக்கு எனக்கு வந்து ஒரு பெர்மனண்டான ஐபி அட்ரஸ் வேணும். ஐ டோன்ட் வாண்ட் டு த ஐபி ஹேஸ் டு சேஞ்ச் எவ்ரி லீஸ் டைம். எனக்கு வந்து ஒவ்வொரு லீஸ் டைம்லையும் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, ஐ நீட் அ கான்ஸ்டன்ட் ஐபி, பெர்மனண்ட் ஐபி ஃபார் ஒன் ஆஃப் த சர்வர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த சர்வருக்கு, இந்த 02 அப்படிங்கிற சர்வருக்கு ஆல்ரெடி 111 வந்து அலோகேட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், வேற ஒரு ஐபியை இந்த சர்வருக்கு அலோகேட் பண்ணணும். ஓகே, எனக்கு வந்து 111 சர்வர் வேண்டாம், 119 அல்லது 115 அப்படிங்கிற ஒரு ஐபியை வந்து இந்த சர்வருக்கு ரிசர்வ் பண்ண போகிறேன். அப்படி ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ ஃபார் மேக் பைண்டிங். இந்த சர்வரோட மேக் அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி லீஸ் டைம் இங்கே தான் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐபி கான்ஃபிக் கால் போட்டிங்கன்னா இதில் லீஸ் டைம் எல்லாமே வந்துடும். ஃபிசிக்கல் அட்ரஸ், இதோட மேக் அட்ரஸ் டிஎஸ்சிபி எனேபிளில் இருக்குது. இது இந்த டொமைன் மூலமாக தான் இது கனெக்ட் ஆகிருக்குது. லீஸ் அப்டைன்டு, லீஸ் அப்டைன்னா என்னைக்கு அந்த ஐபி அசைன் ஆச்சு அப்படிங்கிறது தான் லீஸ் அப்டைன்டு அப்படின்னு சொல்லி வருது. இன்னைக்கு, சாரி டேட் தப்பாக இருக்குது இதில். லீஸ் எக்ஸ்பயர் November 8 வந்து லீஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுது அப்படின்னு சொல்லி இங்கே வருது. ஓகே, இப்போ இதோட மேக் அட்ரஸ் இதுதான். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேக் அட்ரஸ் மூலமாக தான் நம்ம ரிசர்வேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட மேக் அட்ரஸ் இதுதான். தென் இதை நீங்கள் மேனுவலாக பார்க்கணும் அப்படின்னா இங்கேயும் பார்த்துக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டீடைல்ஸ் போனீங்கன்னா மேக் அட்ரஸ் இருக்கும். ஃபிசிக்கல் அட்ரஸ் தான் மேக் அட்ரஸ்.
ஸோ ஆல்ரெடி நான் நேற்று சொல்லியிருக்கேன், மேக் அட்ரஸ் இஸ் நத்திங் பட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஃபார் ஈச் டிவைசஸ். நீங்கள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு சர்வர் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஒரு கம்ப்யூட்டர் லைக் ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு ஏதோ ஒரு டிவைஸ் நீங்கள் வந்து நெட்வொர்க் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறீங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிவைஸ்க்கு வந்துட்டு மேக் அட்ரஸ் அப்படின்னு வந்து ஒன்று உருவாகும். சரிங்களா? இட்ஸ் நெட்வொர்க் அட்ரஸ். இதை வந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் சொல்கிறோம். ஏன் இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் சொல்கிறோம்னா, உங்கள் லேப்டாப்பில் ஒய்ஃபைக்குன்னு ஒரு கார்டு இருக்கும், சிப் இருக்கும், அண்ட் ஈத்தர்நெட் போர்ட்டுக்குன்னு ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும். அப்போ அந்த ஃபிசிக்கல் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அதில் தான் அந்த மேக் அட்ரஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து விர்ச்சுவல் மிஷின். ஸோ அதனால் இது வந்து விர்ச்சுவலாக இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க். இது வந்து ஆக்சுவலி இது விர்ச்சுவல் நெட்வொர்க் அடாப்டர். ஸோ அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் அடாப்டருக்கான ஃபிசிக்கல் அட்ரஸ் இதுதான். ஸோ நெட்வொர்க் அடாப்டர் இதில் இருக்குது. இந்த நெட்வொர்க் அடாப்டரோட ஃபிசிக்கல் மேக் அட்ரஸ் இதுதான். மேக் அட்ரஸ், ஃபிசிக்கல் அட்ரஸ் நத்திங் பட் மேக் அட்ரஸ். ஸோ அந்த மேக் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணால் போதும், காப்பி ஆயிரும். தென் இங்கே போகிற மெம்பர்ஸ் ஓவர் போயிட்டு ரிசர்வேஷன் ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ ரிசர்வேஷன் கொடுக்குறேன். இந்த நியூ ரிசர்வேஷனில் ரிசர்வேஷன் நேம் வந்து கொடுக்குறேன். இது வந்து சர்வர் 2016_2. என்ன ஐபி வந்து அதுக்கு பைண்ட் பண்ணணும், 115 இந்த ஐபி வந்து பைண்ட் பண்ணணும். மேக் அட்ரஸ் என்ன, இந்த மேக் அட்ரஸ். அப்போ ஐபி எப்படி பைண்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த மேக் அட்ரஸ் மூலமாக பைண்ட் பண்ணி வச்சுக்குவோம். இது மேக் பைண்டின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் வந்து இதை ஒன்ஸ் பைண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு டைமும் லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஐபிலாம் சேஞ்ச் ஆகாது. அது கான்ஸ்டன்டாக அந்த ஐபியில் தான் இருக்கும். சரியா? ஸோ சப்போர்ட் டைப் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அது டிஎஸ்சிபி அப்படியே இருக்கட்டும். தென் ஆட் கொடுத்துட்றேன், க்ளோஸ் கொடுத்துறேன். இப்போ ரிசர்வேஷன் வந்து பார்த்தோம்னா என்ன ரிசர்வ் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இது ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்துக்கலாம், என்ன எந்த ஐபி ரிசர்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இங்கே டெலிட்டோ ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்வர் வந்துட்டு இப்போ கரண்ட் ஐபி வந்து 1111 இருக்குதா, இதை ரீஸ்டார்ட் பண்ணமோ அல்லது நெட்வொர்க் வந்து டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணாலோ மேபி ஐபி வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லாட்டி ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். சி சேஞ்ச் ஆயிடுச்சு ஐபி. ஸோ இதுக்கு முன்னாடி இதோட ஐபி வந்து 11 இருந்துச்சு, 111 இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம மேக் பைண்டிங்கில் இந்த மேக் ரிசர்வேஷனில் இதோட ஐபி வந்து 115 கொடுத்துருக்கோம் இந்த மேக் அட்ரஸ்க்கு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக 115 வந்து எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ கைஸ் உங்களுக்கு நேற்று நான் செஷன் எடுத்தேன், அதில் கம்ப்ளீட்டாக தியரிட்டிக்கலாக சொல்லியிருந்தேன். அதே நேற்று எடுத்த செஷனை அப்படியே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அப்படியே பார்த்துருக்கோம். இதை நீங்கள் வந்து இது யாரோட டாஸ்க் அப்படின்னா, ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட மெயினான டாஸ்க் இது. இது வந்து ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்துட்டு இந்த டிஎஸ்சிபி மேனேஜ் பண்ணுறது, டிஎஸ்சிபியில் ஐபி அலோகேட் பண்ணுறது, ஸ்கோப் எல்லாமே அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. இது நீங்கள் ஒரு கம்பெனி போகிறீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்சிபி சர்வர் கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையும் எக்ஸிஸ்டிங்காக சர்வர் இருக்கும். ஈவன் ஆக்டிவ் டைரக்டரி கூட நீங்கள் வாழ்க்கையில் ஒர்க்காக கூட கான்ஃபிகர் பண்ண மாட்டீங்க, எல்லாமே ஆல்ரெடி செட்டப்லாம் இருக்கும், ஆக்டிவ் டைரக்டரி எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை மேனேஜ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் இதே மாதிரி ஒரு செஷன் போட்டு யூ கேன் ப்ராக்டிஸ். இதுக்கு வந்து நிறைய ரேம் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஒரு 8 GB ரேம் இருந்தால் கூட போதும். நீங்கள் 2 சர்வர் போட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் பண்ண மெத்தடை அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா மறுபடியும் வீடியோ ப்ளே பண்ணி ஒருக்கா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு இப்போ மேபி இப்போ வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஏன்னா இன்ஸ்டலேஷன் கொஞ்சம் வேகமாக போன மாதிரி இருக்கும். ஜி ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்கள். இப்போ இந்த நம்ம செட்டிங்ஸ் செக் பண்ணோம்ல, லீஸ் அப்டைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதானே நம்ம வந்து டிஎஸ்சிபி ஐபி ப்ரொவைட் பண்ணோம். அப்போ டைமிங்ஸ் டேட்ஸ் வந்து இல்லை, இது வந்து டேட் தான் நம்ம காமிக்கணும். அதில் டைமிங் டேட் வந்து வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதை வச்சுருங்க. அது அப்டேட் பண்ண டைம் என்ன ரீசனால அது மேபி அப்டேட் ஆகல? இதில் டேட் நான் சரியாக செட் பண்ணாமல் இருந்துக்கலாம், இல்லை வந்து கரெக்டான டேட் ரீஜன் செலக்ட் பண்ணாமல் இருக்கலாம்.
சரி சரி. ஓகே. ஸோ அதை அப்புறம் பற்றி இன்னொரு டவுட்டு, இப்போ ஆ விண்டோஸ் சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம வந்து லைசன்ஸ் கேலிபிரேட் ஆயிரும், லைசன்ஸ் பைண்ட் ஆயிரும். ஆ இப்போ ரோல்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்றோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்எஸ், டிஹெச்சிபி அந்த மாதிரி ரோல்ஸ், ஆ அதுவும் நம்ம லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுமா, இல்ல அது இல்லை, இன்பில்ட்டாவே இருக்குமா தேவையில்ல ரூல்ஸ் தேவையில்ல. எல்லாம்? இப்போ இந்த சர்வரில் பார்த்தீங்களா லீஸ் அப்டைன் டைம் இன்னைக்கு டேட் இருக்கா? ம். அக்டோபர் இன்னைக்கு 31. டேட் இருக்கு. லீஸ் எக்ஸ்பயர் ஆ. கரெக்டாக இன்னையிலேருந்து 8ஆம் நாள் லீஸ் எக்ஸ்பயர் ஆகுது. சரியா? ஸோ நீங்கள் கேட்ட கரெக்ட் கரெக்ட். கேள்வி நம்ம இந்த இதுக்கு லைசன்ஸ் வாங்கணுமா கேட்டீங்க. சி ஆ. விண்டோஸில் ஸ்டாண்டர்ட் எடிஷன் இருக்குது, டேட்டா சென்டர் எவல்யூஷன் எடிஷன் இருக்குது, டேட்டா சென்டர் எடிஷன் இருக்குது. நீங்கள் டேட்டா சென்டர் எடிஷன் போயிட்டீங்கன்னா எல்லா ம். ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஒரு லைசன்ஸ்லேயே நீங்கள் ஏடி போட்டுக்கலாம், டிஎஸ்சிபி போட்டுக்கலாம், பிரிண்ட் சர்வர், ஃபைல் சர்வர். இதில் அந்த ஆட் ரோல்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்பர்வி தவிர இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கு தனியாக லைசன்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே வருது. புரியல? ஸ்டாண்டர்ட்லேயே வருது. ஸ்டாண்டர்டில் வரும், பட் லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸ்டாண்டர்டில் லிமிடேஷன்ஸ் இருக்கும். சரி, ம் அதுல இப்போ அந்த ஸ்கோப் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப் ஆப்ஷன் பாலிசிஸ் இருக்கு. அது 2 ஆப்ஷன் என்ன? ஸ்கோப் ஆப்ஷன்ஸ் பாலிசிஸ். இது ஃபர்தராக நம்ம பாலிசி போடனா போட்டுக்கலாம். பாலிசினா எப்படி இருக்குது? இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக் அட்ரஸ்க்கு வந்து வேணும். இது பாலிசி பற்றி நான் சரியாக ஒர்க் பண்ணலை. நான் பாலிசி நான் பண்ணது கிடையாது. செலக்ட் க்ரைட்டீரியா ஆப்ரேட்டர், உங்களுக்கு மேக் அட்ரஸ் வேணுமா இல்லை எது மூலமாக பாலிசி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் நம்ம மோஸ்ட்லி பாலிசிஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே. கன்ஃபிகர் கண்டிஷன்ஸ் ஃபார் த பாலிசி. அப்படி இருந்தாலுமே பாலிசிஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண மாட்டீங்க. உங்கள் ப்ரொடக்ஷனில் ஆல்ரெடி பாலிசி எல்லாமே செட் பண்ணி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வாட் இஸ் பூல், லீஸ்னா என்ன, ரிசர்வேஷன்னா என்ன, ஸ்கோப்னா என்ன, ஹவு டு கிரியேட் ஸ்கோப். இப்போ இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின் கேட்பான்னா, டிஎஸ்சிபி கான்ஃபிகர் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்பான். தென் ஸ்கோப் கிரியேட் பண்ணியிருக்கியா, வாட் இஸ் ஸ்கோப். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கோப் எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம், எக்ஸ்க்ளூஷன்னா என்ன, ரிசர்வேஷன்னா என்ன, ரிசர்வேஷன் பண்ணியிருக்கியா ஏதாவது இதில் சிஸ்டமில் நீ ரிசர்வேஷன் பண்ணியிருக்கியா, வாட் இஸ் லீஸ் டைமை மாற்ற முடியுமா. இப்போ நான் கேட்குற கேள்வி எல்லாமே இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ லீஸ் டைம் எவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா, எஸ் வி கேன் மாடிஃபை த லீஸ் டைம் வென் வி ஆர் கிரியேட்டிங் த ஸ்கோப். வி கேன் மாடிஃபை த லீஸ் டைம் அக்கார்டிங்லி அவர் கம்பெனி ரெகுலேஷன்ஸ். நம்ம கம்பெனிக்கு என்ன இருக்கோ அது சம்மந்தமாக நீங்கள் லீஸ்னை கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்போ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இன்டர்வியூ கொஸ்டின் வந்து டிஎஸ்சிபி மூலமாக உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். சரிங்களா? ஸோ நேற்று செஷன் வந்து கம்ப்ளீட்டாக அதோட எக்ஸ்டென்ஷன் தான் நெக்ஸ்ட் செஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆயிரும். ஓகே ஃபைன். சார் சொல்லுங்கள். அதான் சார் ஒரு டவுட் சார். இப்போ நம்ம டிஎஸ்சிபி வந்து ஒரு 39 40 கொடுத்துருக்கு சார். இப்போ மோர் தென் டிவைஸாக இருந்தால் அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக செய்யுது? இப்போ அது அந்த 40 எப்படி மோர் தென் டிவைஸாக இருந்தால் எடுத்துக்காது, ஏன்னா ஸ்கோப்பில் இல்லை. நீங்கள் ஸ்கோப் கொடுத்தா தான் வரும். அப்போ அதுக்கு எந்த மாதிரி ஸ்கோப் லிமிடேஷன் ஒரு 50 இல்லை, நம்ம இப்போ லிமிடேஷன் 50 வச்சிருக்கோம். 50 டிஎஸ்சிபி தான் வச்சிருக்கோம்னா நம்ம 50 டிவைஸ் தான் கனெக்ட் ஆகும். 50 டிவைஸ் டிஎஸ்சிபி நம்ம ஐபி அலோகேட் ஆகும். அதுக்கு நம்ம ஸ்கோப் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து சும்மா டெஸ்ட்டுக்கு கிரியேட் பண்ணா சும்மா கொடுத்துருக்கேன். ஒரு 300-400 டிவைஸ் இருக்கிற மாதிரி இருந்தா நம்ம என்ன சார் பண்றது? அதுக்கு எப்படி டிஎஸ்சிபி பண்றது? நம்ம இதுல நீங்க ஸ்கோப் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த சீரிஸ்ல இருந்து இந்த சீரிஸ் வரணும் அப்படிங்கிற ஸ்கோப்ல நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் வந்து 10 சீரிஸ் தான் கொடுத்தேன். ஓகே, ஸ்கோப்ல அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடிட் பண்ணி இல்லை சார். இப்போ 300-400 டிவைஸ் இருக்குன்னா அதுக்கு நம்ம எப்படி ஸ்கோப் பண்றது சார்? 255 அந்த மாதிரி 1 to ஸோ இப்போ 255 நான் சொல்லல 172 சீரிஸ். அதான் நீங்கள் ஐபி அட்ரஸ் கிளாஸை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தா இந்த டவுட்ஸ் வராது. நான் ஐபி அட்ரஸ் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், அதில் உங்களுக்கு இந்த டவுட்ஸ் கிளியர் ஆயிரும். நான் சொன்னல உங்களுக்கு இந்த 192 சீரிஸில் வந்து மேக்ஸிமம் இந்த செக்மெண்ட்டில் 255 ஐபி தான் கிடைக்கும். அதே 172 சீரிஸ் போனீங்கன்னா கொஞ்சம் கூட ஐபி கிடைக்கும். 10 சீரிஸ் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஐபி கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த ஐபி செக்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ப்ரோ நாளைக்கு வேணா எடுங்களா ப்ரோ அந்த ஐபி? சரி, நாளைக்கு வேணா நான் கொஞ்சம் ஓகே, அது ரொம்ப பேசிக்ஸ் ஆக்சுவலி. சரி, மேபி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்து டேரெக்டாக டிஎஸ்சிபிக்குள்ளே வந்தேன். ஃபைன், நோ ப்ராப்ளம். நாளைக்கு நான் ஐபி கிளாஸஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன் கேஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓகே, நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். எது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. லெட்ஸ் கன்க்ளூட் த செஷன் ரைட் நவ். ஓகே, சாட்டர்டே. ஸோ கிளாஸ் இருக்கானே நான் போஸ்ட் பண்ணுறேன், குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே.